தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2025 என்னுடைய ரவுண்ட் 3 அண்ட் ஃபைனல் கவுன்சிலிங் வந்து வரக்கூடிய 7ஆம் தேதி ஆரம்பமாக போகுது. இந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் 2 ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ், டாப் பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நமக்கு நிறைய காலேஜஸில் வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட 1,70,000 சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 30,000, செகண்ட் ரவுண்டில் ஒரு 60,000, அப்ராக்சிமேட்டாக 90,000 சீட் வந்து போயிடுச்சு. நமக்கு இந்த வருஷம் அவைலபிளாக இருக்கக்கூடிய சீட் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 1,75,000 சீட்டு, அதில் 90,000 சீட்டு போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 85,000 சீட் இருக்குது. ரவுண்ட் 2ல் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சீட்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, ரவுண்ட் 3ல் சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம காம்படிஷன்லேருந்தே போயிருப்பாங்க. ஆனால் நமக்கு காம்படிஷனுக்கு வரக்கூடியவங்க யாருன்னா, ரவுண்ட் 2ல் சீட் தப்பாக செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு காம்படிஷனுக்கு வருவாங்க. எப்படி ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு வந்தாங்களோ அதே போல் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கும் வருவாங்க. இது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக காலேஜ் அண்ட் கோர்ஸஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரி, ரவுண்ட் 3ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அல்லது காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் பெஸ்ட். ஏன்னா இந்த ரவுண்டில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய காலேஜை விட அவாய்ட் பண்ண வேண்டிய காலேஜஸ் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஹவு டு அவாய்ட் த லோயஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறத வந்து தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பொதுவாக நான் சொல்லக்கூடிய மெத்தட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2வோட அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 3க்கு ரவுண்ட் 2ல் கம்ப்ளீட் ஆனது போக மீதி எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலேஜஸில் நீங்கள் எவ்வளவு சீட் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட லைஃப் டைம் விஷயத்துக்காக நம்ம இதை செய்ய போகிறோம். நம்முடைய எதிர்காலமே இந்த படிப்பு சார்ந்து தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நம்ம சிரமப்படுறதுல தப்பு இல்லை. நம்மளோட சேனல்லே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை தரதுக்கு ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ காலேஜஸ் வந்து டாப்பில் ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாமளும் பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். எந்தெந்த காலேஜில் வந்து ஓசியிலேருந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாம் சீட் நிறைய வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். அதுலேயும் இந்த காலேஜஸ் பின்தங்கி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் அட்டானமஸாக இருக்குது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்து அதனோட ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும். இது எல்லாத்தை விட மிக முக்கியமான விஷயம், அங்கே ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட விசாரிங்க. அந்த காலேஜ் எப்படி, அந்த காலேஜில் இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது, லெக்சரர்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படியெல்லாம் டீச் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் கிடைக்குது, பிளேஸ்மெண்ட் கிடச்சி வேலைக்கு போயிருக்காங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் விசாரிக்கணும் ரவுண்ட் 3யை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே ப்ராப்பரான ஸ்டெப்பில் ப்ராப்பரான காலேஜை செலக்ட் பண்ணலைன்னா ஸ்டூடெண்ட்டே ஜாயின் பண்ணாத காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எஸ்பெஷலி 7.5 கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ட்டா ரவுண்ட் 1 and 2லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1 and 2ல் ஜாயின் பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய 14,000+ சீட்டில் வந்து இன்னொரு 3,000 சொச்சம் சீட்டு மட்டும்தான் வந்து வேக்கண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது காம்படிஷன் பயங்கர டஃப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ரவுண்ட் 3ல் சீட் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். கிடைக்கக்கூடிய எல்லா காலேஜிலும் ஜாயின் பண்ணலாமாங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். நீங்களுமே என்ன பண்ணணும்னா, ஜென்ரல் கவுன்சிலிங்கோட சீட் மேட்ரிக்ஸை போய் பார்த்துட்டு அந்த காலேஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயரோட ரேங்க் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க.
அதையும் வச்சு வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த காலேஜ் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. நமக்கு ஃபீஸ் ஃப்ரீ தான். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எஜுகேஷன் நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகை மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம 7.5 வந்திருக்கிறோம், இந்த ஃப்ரீ சீட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வேண்டியிருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 பேர் 5 பேர் மட்டும் சிங்கிள் டிஜிட்டில் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண காலேஜ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிக்க கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ரவுண்ட் 3ல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எதுன்னு பாருங்கள். அதில் நல்ல காலேஜஸ் எதுன்னு பார்த்து அதில் சீட் ஃபில் பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை, என்னால் இதில் மட்டும்தான் படிச்சாக முடியுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே, நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்குது, இப்போ சுத்தமாக பணமே செலவு பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது உங்களால் ஓரளவுக்கு செலவு பண்ண முடியும், உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆப்ஷன் இருக்குது அல்லது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட் எடுக்கிறதையுமே கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் வரும், அதுலேயும் இந்த ஸ்காலர்ஷிப் போக ஒரு மினிமம் ஃபீஸ் தான் வரும். அதை நீங்கள் வந்து சமாளிச்சிடலாம். பேங்க் லோனுக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுமையாக கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நீங்கள் பேங்க் மேனேஜரை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோனும் கிடச்சிரும். அப்போ வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5ல் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே யாருமே சேராத காலேஜை எடுத்துடாதீங்க. ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக காலேஜை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எடுக்கணும். சேம் கேட்டகரி சேம் பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய காலேஜஸ், பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸ், உண்மையை சொல்லணுன்னா சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ் அளவுக்கு உங்கள் பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கலாம், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தரலாம். ஸோ ரெண்டோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். சிட்டி சைட் நாம் மூவ் ஆகும்போது நிறையா ஆப் கேம்பஸ் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும், நிறையா கோர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். நம்ம லோக்கல்லே போகும்போது செலவு குறைவாக இருக்கும். இந்த மாதிரியே நிறையா ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கிடைக்குமா, நிறைய கோர்சஸ் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து லோக்கலா வெளியூரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்து கொள்ளக்கூடிய சீட் எடுத்தே ஆகணுங்கிற மண்ணில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீட் கிடைக்குங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் எந்த காலேஜுங்கிறது மட்டும்தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. அப்படிங்கிறதுனால நீங்கள் நாளைக்கு முழுசாக டைம் இருக்குது. நாளைக்கு இந்த டைமை ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலேஜெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ரேங்க் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கோங்க. ரேங்க்ஸ் வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு காலேஜஸை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காலேஜ் கிடைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த ரேங்கில் பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரேங்க் வந்து 1,00,000னா நீங்கள் வந்து ஒரு 80,000 ரேங்க்லேருந்து இருக்கக்கூடிய காலேஜிலேருந்து 80 இல்லை 70,000 ரேங்க்லேருந்து கூட நீங்கள் காலேஜஸை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1:20, 1:30, 1,30,000 ரேங்க் வரைக்கும் போகக்கூடிய காலேஜஸ் வரைக்குமே நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ காலேஜோட நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, மற்ற வசதிகள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரேங்க்கில் வரக்கூடிய காலேஜஸில் வந்து உங்களுடைய கல்லூரிகளை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. தகவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.